இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே இயேசு கிறிஸ்து என்கிறதான மெய்யான ஒளியா இருக்கிறார். அவரே நம்முடைய ஜீவனின் வெளிச்சமானவர். ஆனபடியால் இந்த தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற எவரும் ஜீவனை அடையும் ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கானானியர்கள் நிமித்தமாக தங்களுடைய இல்லத்தில் சமாதானமாய் இருக்க முடியாதபடிக்கு, தங்களுடைய தொழிலிலே அவர்கள் நல்வளன் பெறக்கூடாதபடிக்கு சத்துருக்கள் அவர்களுடைய உழைப்புகளை கொள்ளையாடி கொண்டு போன பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் இருக்கின்ற கூடாரத்தை விட்டுவிட்டு கெபிகளிலும் குன்றுகளிலும் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஒளித்துக் கொண்டதான வேளையிலே கிதியோன் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று விளக்கை உயர்த்தி பிடித்த போது மாபெரும் மீட்பையும் இரட்சணியத்தையும் இஸ்ரவேலர்கள் பெற்றுக் கொண்டார்கள். சத்துருக்களோ தங்களுக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி மாண்டு போனார்கள். ஆம், பக்தனாகிய தாவீது பாடுவது போல, கர்த்தர் நம் வெளிச்சமும் ஜீவனின் இரட்சிப்புமானவர். நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ கடந்து போகும் பொழுதும், ஒருவேளை இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், இரவுக்குண்டான பயங்கரங்கள் உன்னை சூழ்ந்தாலும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்படி என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்த வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நீயோ என் தேவன் மேல் உள்ள ஆதியில் கொண்ட அன்பை இழந்து போவாய் என்று சொன்னால், உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை அவர் அணைத்து போடுகிறவராய், நீக்கி போடுகிறவராய் காணப்படுவார். பாலனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லாமல் போகும் பொழுது இருள் உன்னை மூடிக்கொள்ளும்படியாக உன் விளக்குகள் அணைந்து போகும். ஆனபடியால் தேவ பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் உன் இலக்குகள் எரியும்படியாக இவன் மேல் உள்ளதான விசுவாசத்தில் உறுதி கொள்ளுகிறவனாயிரு. அவரை விசுவாசிக்கிறவன் ஜீவனை கொடுக்கும் ஒளி அடைகிறவனாயிருப்பான். மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார், அவரே உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருப்பார். அவர் மேல் அன்புள்ளவனாயிரு. அப்பொழுது உன் விளக்கு தண்டு அணையாதபடிக்கு தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இருள் நிறைந்ததான உலகத்திலே நீர் எங்களோடு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்கள் விளக்குகள் உலகத்தின் சுழல் காற்றினாலே அணைக்கப்படாதபடி நீரே எங்களுடைய நித்திய ஜோதியாய் இருக்கிறேன். நன்மையான எல்லா வரங்களையும் ஜோதிகளின் பிதாவாகிய நீர் எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய விளக்கு எப்பொழுதும் எரிகின்றதாய், மணவாளனுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.